சோலோவாக நான் செலிப்ரேட் பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும்னு காத்திருக்க மாட்டேன். ஆண்டவரே, இனிமே எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ சோலோவா சோல்ஃபுல்லா சுத்தமா அவருக்கு என்ன ஒப்பு கொடுத்து சோலோவா போறேன். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உன் கட்டுகள் உடைக்கப்பட்டது. இன்றிலிருந்து நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவனுடைய வெளிச்சமாய் கர்த்தர் உன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். Let's turn to the scripture portion. We'll start from there. Last week's continuation. Yes? 1 Samuel 17:8. Yes. Go ahead and read it in Tamil, English, Kannada, Telugu. Yes. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? Just pops out of this scripture portion. It's so custom made. Amen. Custom made. It's always custom made. நமக்கென்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஸோ அன்பு என்ன பண்ண முடியாது? அன்பை உணரதான் முடியும். அது அப்படியே உணரதான் முடியும். அது என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த தடுமாற்றம். நிறைய பேர் தடுமாறுகிறது எதனால் என்றால், அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று they try to என்ன வேண்டாலும் செய்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் இந்த காலவேளையில் ஒன்று தான் சொல்கிறேன், அன்பை நாம் உணரதான் முடியும். அதனால தான் இயேசு என்றால் நமக்கு உணர முடிகிறது. அது அன்பு என்று, அது பரிசுத்தம் என்று, அது என் ஜீவன் என்று, அது என் ஜீவனுக்கு மேலானது என்று. அதுதான் இயேசு. ஏன் அப்படி பைத்தியம் ஆயிட்டீங்க? ஐயோ, நான் பைத்தியம் தான் 100 வாட்டி இல்லை 1000 வாட்டி சொல்லுவேன். I am mad for his love because I have tasted his love. I know he is love and but love. அவருடைய அன்பு தான் நம்மளை கட்டி இழுத்திருக்கிறது. எது என்னை இழுத்திருக்குது? சில பேர் சொல்லும் போதெல்லாம் ஐ ஃபீல் வெரி சேட். பணத்துக்காக இழுக்கப்பட்ட, இங்கே ஒருத்தர் கூட சொல்ல முடியாதுங்க, பணத்துக்காக ஏதோ ஒரு ஃபேமுக்காக அப்படி இழுக்கப்பட்டோம் என்றால் நம்மளை போல பரிதிப்பிக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. நம்ம அன்பினால் இழுக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் அன்பு நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. சிலுவையின் அன்பு நம்மளை போஷித்திருக்கிறது. சிலுவையின் அன்பு நம்மளை கட்டி அணைத்திருக்கிறது. சிலுவையின் அன்பு நம்மளை it has embraced us. It has given us the power. It has given us the fullness of love. He is epitome of love. Amen. திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிங்கள் மறுபடியும். 1 Samuel 17:8 எடுத்துக்கொள்ள படிங்க. Go ahead. Goliath stood and shouted to the ranks of Israel. Yes. Why do you come out and line up for battle? Am I not a Philistine? And are you not the servant of Saul? Choose See a man. here, this man, இவன் நின்று கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க கவனமாய் கேளுங்க. He says, you are, நீங்க யாருன்னு சொல்றா? Servants of Saul உடைய சேவகர்கள் அல்லவா? Are you not the servants of Saul? How this man is looking at, how this Goliath is looking at God's people. How people look at you is how you look upon to God. நீ தேவனை எப்படி எவ்வளோ தூரம் அறிந்திருக்கிறியோ அவ்வளோ தூரம் மற்றவர்கள் உன்னை அறிந்திருப்பார்கள். பிசாசு எதற்குமே பயப்பட மாட்டான். இங்கே இந்த கோலியாத்துடைய வார்த்தைகள் it's really hitting me. It should hit everybody. See, he is hitting at the right point. பிசாசு நீங்க நினைக்காதீங்க ஏதோ குறி இல்லாமல் குறி தவறி எல்லாம் அவன் அடிப்பதில்லை. அவன் குறி தவறி, sometimes you should understand the power of the enemy. அவனுக்கு நல்ல குறி தெரியும். He knows his target. He knows where he is targeting at. He is very good at targeting. So this Goliath was targeting at these people's mindset. Their mindset was all about Saul. They were serving Saul, and Goliath understood it. Today you should understand, Goliath understands whom you are serving. Goliath perfectly understands who your master is. Goliath cannot be cheated. Goliath
is not a fool. For 40 days and 40 nights if he's standing, and if he's able to stand for so many days, it means that he understands whose master is who. கோலியாத் அத்தனை நாட்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், if Goliath is still speaking, if Goliath is still powerful, if Goliath continues to speak, that shows that Goliath knows very well who you serve. கோலியாத் தெரியாம பேசுறது இல்ல, கோலியாத் அறியாம பேசல, கோலியாத்ஸ் நோ. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்துக்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் சொல்றதை, இந்த சத்தியத்தை நீங்க பிடித்துக்கோங்க, இன்றிலிருந்து ஒரு விடுதலையை நீங்க பார்ப்பீங்க. You will definitely see a great change in your spiritual life. கோலியாத்கள் நல்லா தெரியும். அதுதான் வசனம் இருக்குல்ல, நம்ம யாரை ரொம்ப பற்றுக்கொள்கிறோமோ, without our knowledge we become a slave to them. நாம் அதற்கு அடிமை ஆயிடுறோம். அது நம்மளை அடிமைப்படுத்தும். உலகத்தில் இருக்கிற எல்லாமே அடிமைப்படுத்தக்கூடியது. எவ்ரிதிங் தட் யூ see has got the power to enslave us. It can enslave us. அப்படியே நம்மளை என்ன பண்ணிடும்? enslave பண்ணிடும். அப்போ இந்த கோலியாத்துக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் யார் இவர்களுக்கு முக்கியம், யாருக்கு இவங்க செவி கொடுக்குறாங்க, யார் சொன்னா இவங்க கேட்பாங்க, யாருக்கு இவர்கள் அடிமையா இருக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வரவழைத்த பொழுது, தேவன் அவர்களை விடுவித்த பொழுது, சவுல் அவர்களுக்கு ராஜாவாக இல்லை, சவுல்கள் இல்லை. உன்னை தேவன் விடுவித்த பொழுது தேவன் தான் உன்னை விடுவித்தார். இன்றைக்கு உன்னோடு நன்றாய் பேசுகிறவர்கள் அன்றைக்கு இல்லை, இன்றைக்கு உன்னை அடிமைப்படுத்துகிறவர்கள் அன்றைக்கு உனக்கு இல்லை. உன்னை விடுதலை ஆக்கினது, உன்னை ரட்சித்தது அவர் மட்டுமே. நீ பாதாளத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்தது அவர் மட்டுமே. நீ தனிமையில் இருந்த பொழுது உன்னை தொட்டது அவர் மட்டுமே. He is the one who touched you. He is the one who picked you up. ஆனா அது அப்படியே கொஞ்சம் மாறி, இவர்கள் நிலைமைகள், மைண்ட் செட் மாறிவிட்டது. யாருக்கு நேராய் திரும்பி விட்டது? சவுலுக்கு நேராய் திரும்பி விட்டது. சில நேரங்களில் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்க, இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் நம்மளை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க, நம்மளுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறவங்க, அவங்க கரம் கொஞ்சம் ஓங்கி இருந்தால் நம்முடைய கண்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நேராய் போயிட வாய்ப்பு இருக்கிறது. இதை யாருக்கு தெரியும் தெரியுமா? கோலியாத்துக்களுக்கு நல்லா தெரியும். கோலியாத்து வீக்னஸ் தெரியாமல் வரல. சொல்லட்டுமா? Goliath has come without knowing that he is not a fool. I am telling you again. If he is speaking, he knows very well to whom he is speaking. அவனுக்கு தெரியும் நல்லா. யார்கிட்ட? இது சவுலுடைய ஆள் தானே. சவுலுக்கு எப்பவோ இது விற்கப்பட்டு போச்சு. This is a person who is sold to Saul. He is speaking to somebody who is sold to Saul. சாலுக்கு விற்கப்பட்டவர்களோடு பேசுகிற விதம் வேற. ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தாவீதே தேவனுக்கு விற்கப்பட்டவன். If you are sold for Christ, the Goliaths will fall the day you are sold for Christ. யார் யுத்தத்தில் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன்? கட்டியும் கடாரியும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஜெயிக்கவில்லை. யாருக்காக விற்கப்பட்டேன்? இன்னைக்கு சொல்வீங்களா, ஐ எம் சோல்ட் ஃபார் கிரைஸ்ட். நீங்க ஜெயிக்கணும்னா இன்னைக்கு ஐ எம் கோயிங் டு ஐ எம் கிவிங் யூ ஐ எம் நாட் கிவிங் யூ த ஹோலி ஸ்பிரிட் காட். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டேக் கிரெடிட் ஃபார் எனிதிங், பிகாஸ் ஐ நோ ஐ எம் ஜஸ்ட் வர்த்லெஸ் அண்ட் யூஸ்லெஸ் அண்ட் நத்திங். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் டு praise yourself. The most dangerous harm that you can do to yourself is praising yourself or talking much about yourself or your achievements. They are just zero. All that I know is I am sold for Christ, and I know Goliath cannot stand before me because I am sold for Christ. நான் தேவனுக்காக விற்கப்பட்டிருக்கிறேன். நான் சவுலுக்காக. Saul cannot buy me. Saul cannot buy me. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு, Saul cannot buy me. That is the word of David. That is how David would speak. But these people, when Goliath saw them, when Goliath saw through them, he could see that they were sold for Saul. They were sold for Saul. Please
dear beloved children of God, today make up your mind. I'm going to withdraw myself from Saul. See, all along they were, as long as they were sold for Saul, nothing was happening. 40 days was a long time. Why was Goliath winning? ஏன் கோலியாத் ஜெயித்து கொண்டே இருக்கிறான்? ஏன் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கோலியாத் ஜெயித்து கொண்டே இருக்கிறான் தெரியுமா? ஏன் சில வியாதிகள் நீங்க மாட்டேங்கிறது? ஏன் சில காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது? ஏன் சில காரியங்களில் நாம் அப்படியே கட்டப்பட்டிருக்கிறோம்? Why are we bound by certain boundaries, certain limitations? சில யுத்தங்கள் நாம் ஜெயிக்கவே முடியல. Some battles are too hard. We are not able to win over them. Though we have the Spirit of God, though we are saying we belong to Him. Why? Yeah, because we are still sold or we are still enslaved by Saul. The moment Saul became king, Saul ராஜாவோட ஆடின உடனே இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? ஸ்லோலி. இது ஸ்லோ ப்ராசஸ். இது என்ன ப்ராசஸ் சொல்லட்டுமா உங்களுக்கு? இது என்ன ப்ராசஸ்? Saul is always a slow process. ஸ்பீடாக நடந்துடுச்சுங்க. எனக்கு தெரியாமையே நான் இப்படி பண்ணிட்டேங்க. No, God will never buy this. If you say without my knowledge, without even me knowing, no, nothing can happen without you knowing. We are deceiving ourselves if we say these things are happening. I do not know. I'm just going in the flow. Some people, I have met different kinds of people. I am telling you, believe me. I have met different kinds of people. And most intriguing people are these people who say, I don't know. Will the law agree? If you say, you beat somebody or you dash into somebody's vehicle and say, I did it unknowingly, are they going to buy it? They are never going to buy it. They are never going to let you go that way. You will have to pay. Similarly, what we try to make up stories. We try to make up stories for our flaws, for our weaknesses, for the things that we have done. About Saul, today the power of the Lord is going to deliver you from the things that Saul has enslaved you with. In Jesus' name, amen, amen, amen. I do not know. Sometimes it is better not to be people pleasers. Amen. People pleasing is the worst thing that can happen to us. These people, இவர்கள் யார் தெரியுமா? மனுஷர்களை பிரியப்படுத்துகிறவர்கள். மனுஷர்களை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, மனுஷர்களை பிரியப்படுத்துகிறது ஒரு கட்டு. It's a soul tie. I am telling you this morning. It's a soul tie. மனுஷர்களை பிரியப்படுத்துவது என்ன? Nobody is free from that. Not even me. That does not make me somebody extraordinary, but I am saying all of us at some point of time we get carried away. அதுதான் சவுலுடைய ஆவி. அதுதான் இந்த ரெவலேஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த ரெவலேஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நான் இந்த ரெவலேஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். பல முறை நாம விழுந்து போகிறதுக்கு காரணமா இருந்தது எது தெரியுமா? மனுஷர்களை பிரியப்படுத்த பார்த்த அந்த ஒரு கட்டு தான். நமக்கு என்ன தெரியுமா? we just cannot be without pleasing God. But when I see some people, they will not mince their words. They will just to be on the point. Pastor is one such person. அவர் அப்படி எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு? இருக்கிறதாய் பேசுகிறதை அப்படியே பேசுவார். இந்த மனுஷர்களை பிரியப்படுத்தணும்ட்டு அப்பா நான் நினைப்பேன், எவ்வளோ பெரிய விடுதலை ஆண்டவரே அது. Don't you think so? அது ஒரு பெரிய விடுதலைங்க. இருக்கிறதா பேசுறதுக்கு என்ன வேணும்? ஒரு கட்ஸ் வேணுங்க. ஒரு கட்ஸ் வேணும், ஒரு விடுதலை வேணும். அது ஒரு பெரிய விடுதலை. ஏன்னா நமக்கு பேசணும்னு இருக்கும். என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயோ நான் அப்படி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருந்திருக்குதான் தெரியல. எனக்கு அடிக்கடி இருந்திருக்குது. இப்படி பேசுறதா, இது இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இது இப்படி. அப்புறம் ஆனா சில பேருக்கு அது கேரே இல்லை. சொல்ற விஷயத்துல சொல்ற நேரத்துல சொல்லி முடிச்சிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறதே அவர்கள் அறிந்திருப்பதனால அப்படி பேசுகிறார்கள்.
அறிந்திருக்கிறார். அவர்கள் அப்படி பேச அவர்களுக்கு கிருபை இருக்கிறது. எவ்வளவு பெரிய விடுதலை அது. ஆனா இந்த ஜனங்களுக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு? பீப்புள் ப்ளீசிங் ஒரு ஸ்பிரிட் இன்னைக்கு எப்படி ஆகல. நான் அதுக்காக எல்லாரோடும் நீங்க அப்படியே அயன் உமனா அயன் மேனா எல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டியது எல்லாரோடும் அப்படியே ரூடா அப்படி நான் சொல்ல வரல. ப்ளீஸ் டோன்ட் கெட் மீ ராங். அப்படி என்னால் இருக்கவும் முடியாது. என்னை கட்டி வச்சு அடித்து என்ன பண்ணாலும் என்னால் அப்படி அப்போ கூட எனக்கு என்ன முடியாது அப்படி ரூடா என்ன பண்ணுற. இட்ஸ் த வே தட் ஐ எம் மேட் பை மை லார்ட். அப்போ this what is happening here? What was Goliath talking about? Sometimes enemy will talk sense. Sometimes dear children of God, இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, பிசாசு சில நேரங்களில் பாயிண்டை நம்ம வாழ்க்கையில சொல்லுவான். அவன் சொல்லுவான் எது? ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்றதை நிறுத்திட்டோம்னா பிசாசு தான் சொல்லணும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எங்க இருந்தோ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து சொல்லுவாரு பாருங்க, அப்பதான் என்ன ஆகும். ஆனா எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? தாவீதோட எப்பவுமே பிசாசு சொல்லலை. அப்போ கூட ஒரு தீர்க்கதரிசி, தாவீது விழுந்த போது கூட ஒரு தீர்க்கதரிசி தான் வந்து பேசினான். அதனால தான் நான் சொல்லுவேன், முழுமையாய் தாவீது தேவனுக்காக விற்கப்பட்டவன். Even when David fell down, when David sinned, God did not allow the enemy to point out. பிசாசு அவனுக்கு வந்து சொல்ல தேவையில்லை. யார் சொன்னது? ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இதுதாங்க ஆண்டவரை தேடுறதுக்கும் ஆண்டவருக்கு விற்கப்படுகிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த ஜனங்கள் சவுலை ப்ளீஸ் பண்ணணும். சவுலுக்காக அவங்க யுத்தம் செய்தது. யாருக்காக யுத்தம் செய்தார்கள்? கோலியாத்து யாருக்காக யுத்தம் செய்யறான்? பெலிஸ்தருடைய தேவர்களுக்காக யுத்தம் செய்கிறான். பெலிஸ்தருடைய மரியாதைக்காக செய்கிறான். ஆனா இந்த இஸ்ரவேல், இந்த ஜனங்கள் யாருக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? சவுலுக்காக. Today let your field of battle change. சொல்லுங்க, let my battlefield change. ஐயோ சொல்லுங்களேன், சொல்லி பெற்றுக்கோங்க. My battlefield has changed. My battlefield has changed. ஐயோ, receive it in Jesus name. Receive it in the spirit this morning. You should say in the ground, battleground has changed. சொல்லுங்க, tell somebody, என் battleground மாறிடுச்சே. தாவீதுக்கு battleground வேறங்க, கோலியாத்தோட battleground வேற, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட battleground வேற. இந்த இஸ்ரவேலுடைய battleground எது? What was Israelites battleground? Saul, not Goliath also, not their God, not for their God. See, there's a difference. அவங்க கோலியாத்துக்காக எதிர்த்து நிற்கணும்னா முதல்ல தேவனுக்காக நிற்கணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், யாருக்கோ இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் கோலியாத்தை எதிர்க்கணும்னா முதல்ல தேவனுக்காக நிற்கணும். நீங்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது தான் நீங்கள் கோலியாத்தை எதிர்க்க முடியும். நீங்கள் தேவனுக்காக நிற்காம கோலியாத்துன்னு சொன்னால் கோலியாத்தை தான் நம்மளே கோலி ஆடிட்டு போயிடுவோம். அப்போது இங்கே நீங்கள் பார்க்கிற வந்து சத்தியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். படிங்க, இப்போ வசனத்தை படிங்க. Goliath stood and shouted to the ranks of Israel, why do you come out? You tell me, this Bible is being preached for so many thousands of years, yet every time the revelation is powerful, every time it is fresh, and this we are stuck with this one chapter, one verse for the past few weeks, but every time God is giving a new revelation. Every sermon I go back, as I've told you, I go back and some shots have ministered to me. எனக்கே கர்த்தர் பேசினது மாதிரி இருக்கும். அப்படியே நான் என்ன பண்ணுவேன், இவங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் தனியாக இருக்கும்போது ஆண்டவரை அப்படி ருசிப்பேன். டேக் டைம் ஆஃப், எல்லாம் யாருமே இருக்கக்கூடாது. அதனால் எல்லாரும் போயிட்ட பிறகு கதவை சாத்தி ஆண்டவர் பேசினதெல்லாம் வச்சு எனக்கு மாத்திரம் ட்ராம்பலின் மாத்திரம் இது இருந்ததுன்னா ஸ்டேஜ் அப்படியே எகிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தனிமையில் நீங்கள் ஆண்டவரை ரசிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். தனிமையில் ஆண்டவர் எத்தனை பேர் ரசிச்சிருக்கிறீங்க? என்னை தனியாக விட்டுட்டா அவரும் நான் சொல்லுங்களேன் கொஞ்சம், அவரும் ருசிச்சு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க இருந்தால் தான் எனக்கு ஜெபிக்க வரும், இவங்க வந்தால் தான் ஜெபிக்க வரும், அவங்க வந்தால் தான் ஆண்டவரை, இவங்க
அவங்க வந்தால் தான் நான் சபைக்கு வருவேன், இவங்க வந்தால் தான் சபைக்கு வருவேன், இந்த புடவை இருந்தால் தான் நான் இங்கே இருப்பேன், அந்த ஷால் இருந்தால் தான். ஐயோ 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 ஐயோ. நீ நான் என்ன சொல்ல, தனிமையாக அவரை ருசிக்க கற்றுக்கொள்ளலாம். தனிமையாக அவரை ருசித்தவங்க ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். நான் தனிமையாக அவரை ருசிக்க போகிறேன் ஆண்டவரே. ஓ ஐ டேஸ்ட் him, I taste him, I taste him. Oh, he's tasting better and better and better and better and better. He's tasting better. The taste has become better and better. Taste him when you are alone. Taste and see that the Lord is good. And ஏன் சொன்னாங்க தெரியுமா? You should taste. You should taste him. எத்தனை பேர் சொல்றீங்க, I have tasted him. In my loneliness I have tasted him. When I was alone I knew only he was there for him. I celebrated him in private, and that's why I am here celebrating him in public. If you celebrate him in the private, you will celebrate him in the public. Nobody can stop it. No Goliath can stop it. No power on earth or heaven can stop you from celebrating him. Because if you ever know what it means to celebrate him, if you know the joy of celebrating him, if you know how powerful it is to celebrate him, from your soul, it should erupt from your soul. அது எங்கேருந்து வரணும்? உன்னுடைய ஆத்மாவிலிருந்து வரணும். யாரும் சொல்லி வராதுங்க, சொல்லி வராத. தேவனுடைய வார்த்தை வரும்போது தானாக வரும். அங்கே பிரசங்கிக்கும் போது சடனாக எல்லாரும் எழுந்துட்டாங்க. எனக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. அவங்க வேற, நாம் இருக்கிறோம் இப்படி, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் சடனாக எழுந்து நின்று எல்லாரும் அவங்களுக்கு என்ன அப்படி கிளாப் அடிச்சு அப்படி குதிக்கிறாங்க. தட் இஸ் ஹவ் யூ ரிசீவ் காட்ஸ் வேர்ட். கொஞ்ச நேரம் நிறுத்தவே இல்லைங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், ஐ வாஸ் செலிப்ரேட்டிங். அண்ட் அவங்களால அது குட் நாட். நான் அதான் சொல்கிறேன், நீ செலிப்ரேட் பண்ண ஆரம்பி. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ ஆண்டவரை செலிப்ரேட் பண்ண ஆரம்பி. உன் கணவர், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி, உனக்கு இருக்கிற உறவுகள், உன்னுடைய சேர்ந்தவர்கள், உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள், உன் பக்கத்து தெருவுக்காரர்கள், உன்னை தூரத்து சொந்தம், எல்லாமே அதில் சேர்ந்து விடும். எல்லாமே சேர்ந்து விடும். நீ செலிப்ரேட் பண்ணாம அவர்களை செலிப்ரேட் பண்ணணும் என்று எதிர்பார்க்காதே. You start celebrating God. You don't need anybody to tell you. You don't need anybody's suggestion, or you don't need anybody. நிறைய குறைகள் ஏன் தெரியுமா வந்திருக்கிறது? நமக்கு என்ன வேணும்? எப்போ பார்த்தாலும் யாருன்னா புஷ் பண்ணணும். நான் வந்தேன், ஆனால் பாஸ்டர்மா என்னை கண்டுக்கவே இல்லை. ரெண்டு கண்ணு, ரெண்டு கை, ரெண்டு காலு தான் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கு. பார்த்தேன், உண்மையிலே நான் பார்க்காம தான் போயிருப்பேன். நான் வேணுன்ட்டு பண்ணுற ஆள் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நானாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுது, எனக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன். அவங்க ஃபோன் பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், சர்ச்சுக்கு கண்டிப்பாக. அவங்களாம் ஃபோனே பண்ணலையே. நான் டெக்ஸ்ட் பண்ணேன், அந்த டெக்ஸ்ட் கூட அவங்க என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. நான் பார்த்தேன், அவங்களுக்கு அவ்வளோ பெரிய என்ன வேலை இருக்குது. நான் டெக்ஸ்ட் பண்ணி அவங்க பார்த்துருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எது அவங்க டெக்ஸ்ட் பண்ணி நான் பார்த்துருந்தா அவங்க வாழ்க்கை எப்படின்னு தான் தெரியல எனக்கு. நான் சொல்லட்டுமா ஃபார்முலா இன்னைக்கு? நான் சொல்லட்டுமா ஒரே ஒரு ஃபார்முலா இன்னைக்கு? நீ தனிப்பட்ட முறையில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பி. நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. நீ யார் வந்தாலும் யார் வராவிட்டாலும், யார் உன்னை சொன்னாலும் திட்டினாலும் அடித்தாலும் என்ன செய்தாலும், நீ தனிப்பட்ட முறையில் உன் தேவனை ஆராதித்துக் கொண்டிரு. தனிப்பட்ட முறையில் உன் தேவனோடு உனக்கு உறவை பெருக்கிக் கொண்டே இரு. நீ செலிப்ரேட் பண்ணிக்கொண்டே இரு. இதை யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, இதை யாரும் தடுக்க முடியாது. Nobody has got the power to stop us. ஒன்று நான் இன்னைக்கு ஜெபித்து கொண்டே இருந்தேன். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, இந்த persecuted churchக்காக when I was praying, ஒன்று தான் சொன்னேன், ஆண்டவரே எங்களை ஒன்றும்
எந்த இருந்தாலும் ஒன்னே ஒன்று ஆண்டவரே, இவர்களை உம்முடைய அன்பை விட்டு மாத்திரம் பிரிக்காமல் நீங்கள் காத்துறீங்க. என்னை உம்முடைய அன்பை விட்டு மாத்திரம் எதுவும் பிரிக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது ஆண்டவரே. வேறு எது வேணால் நான் சகித்துக்குவேன், ஆனால் உம்முடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்கக்கூடாது. Nothing should separate me from your love, God. Anything else I can bear, anything else I can go, anything else I can stand, but not without you, God. உங்களுடைய அன்பை விட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க கூடாது ஆண்டவரே. இந்த உலகத்தில் எதுவுமே உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது. எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் வந்தாலும் சரி, ஒன்றுமில்லாமல் போனாலும் சரி, உம்முடைய அன்பை விட்டு மாத்திரம் என்னை பிரிக்க கூடாது ஆண்டவரே. அதுதாங்க தாவீதுடைய ஜெபம். அதுதாங்க அவனை வித்தியாசமாய் மாற்றினது. That is one thing that will distinguish you, that will make you a different person. நீ வித்தியாசமாய் மாறணும்னா only one thing, Lord, உம்முடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே பிரிக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்லி 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 ஜெபிச்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு. விழுந்து சில பேர் விழுந்து ஜெபிச்சேன். நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கிடைக்கணும். நான் விழுந்து கொஞ்ச நாள் ஆகிட்டு பிறகு இதுக்காக நான் விழுந்து ஜெபிச்சேன். இதுக்காக நான் என்ன பண்ணேன்? விழுந்து எழுந்து அப்படி வரக்கூடாதுன்னா விழுந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? என் விசுவாசத்துக்காக நான் விழுந்து ஜெபிப்பேன் ஆண்டவரே. நான் எதுக்காக விழுந்து ஜெபிக்கிறேன்? ஐயோ, எனக்கு அது கிடைக்கும், எனக்கு ஒரு பெரிய சபை கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவரே நான் என்ன பண்ணிடுவேன்? எனக்கு மாத்திரம் நீங்கள் ஒரு அப்படி பெரிய சபை கொடுத்துட்டீங்கன்னா நான் மாத்திரம் ஆண்டவரை எப்படி உங்களை துதிப்பேன் தெரியுமா? எப்படி ஊழியம் செய்வேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், கொடுத்ததில் நீ உண்மையாக இருந்தால் தான் அதிகத்தின் மேலே அதிகாரியாக முடியும். என்ன பண்ண போகிறோங்க? நமக்கு அதெல்லாம் நம்மளுடைய நோக்கமே கிடையாது. போகிற போக்கில் ஒரு 10 ஆத்மாவுக்கு ஆண்டவருடைய சத்தியம் சொல்லி நம்மளுடைய ஆத்மா பிரிந்தால் அதுவே நமக்கு போதும். என்ன பண்ண போகிறோங்க? எல்லாம் பெருசாக அது தட் இஸ் நெவர் பீன் அவர் கோல். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஃபோன்லேயே. சபையில் இருக்கிற விசுவாசிகளை விட ஃபோன் கான்ட்ராக்டில் இருக்கிற பெரிய பெரிய குடும்பங்கள் எத்தனையோ பேர். ஆனால் ஒன்று மாத்திரம் நான் யோசித்தேன், ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் இஃப் ஐ எம் ஏபிள் டு மேக் அ ஸ்மால் இம்பேக்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேக் அன் இம்பேக்ட் இன் பீப்புள்ஸ் லைஃப், தட் இஸ் வென் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் யூ ஹவ் ஃபுல்ஃபில்ட் காட்ஸ் பர்பஸ். ஐ ஷுட் மேக் அன் இம்பேக்ட். எத்தனை பேர் சொல்லுங்க? ஐ ஷுட் மேக் அன் இம்பேக்ட் லார்ட். ஆண்டவரே என்னை ஒரு இம்பேக்ட்ஃபுல் லைஃப்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் எந்த வேலையில் செய்திருந்தாலும், ஈவன் இஃப் நான் எந்த வேலையில் இருந்தாலும் ஒரு இம்பேக்ட் பண்ணணும் ஆண்டவரே. கோலியாத்தை நான் இம்பேக்ட் பண்ணிவிட வேண்டும். சவுலுக்கு அடிமையாக இருக்கிறவர்களை நான் ஆண்டவரே உமக்கு அடிமைகளாக திருப்புகிறது. ஒருத்தரை திருப்பினா கூட போதுங்க. யூ ஆர் கிரேட், ஐ எம் டெல்லிங் யூ டுடே. யார் இன்னொருத்தரை பார்த்து கம்பேரிசனே இல்லை தேவராஜ்யத்தில். நோ வி டோன்ட் கம்பேர். சொல்லுங்கள், நோ கம்பேரிசன். பிசாசுனால் வர்றது தான் கம்பேரிசன். ஒரு சபைக்கு போய் ஆண்டவர் இப்படி தான் வார்த்தைகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு, நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன், மைக்கு கொடுத்தாங்கன்ட்டு எவ்ரிபடி இஸ் பிகமிங் வெரி அன்கம்ஃபர்டபுள். சில பேர், நாட் எவ்ரிபடி, அண்ட் சம் பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் அண்ட் தேர் கிளாப்பிங். அப்புறம் அது மலையாள சர்ச். ஸோ எனக்கு கொஞ்சம் மலையாளம் படிக்க தெரியுமா? அவங்களுக்கு சில பேருக்கு யாரோ இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்லா சொல்லி கொடுத்து தான் இவங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க. இந்த குரூப்புக்கு என்ன சொல்லி கொடுத்து தான் அந்த குரூப் அப்படி நினைக்குது. அந்த குரூப் என்ன நினைக்குது, இந்த குரூப்பு சொல்லி கொடுத்து தான். ஐயோ, இவங்க ரெண்டு சம்டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஆகிடுங்க. நான் பாட்டுக்கு ஆண்டவர் சொல்கிறத சொல்லிவிடுவேன். அவங்க நினைப்பாங்க, யாரும் இப்படி இவ்வளோ டீட்டெயிலாக எப்படி தெரியும் உங்களுக்கு? இவ்வளோ டீட்டெயிலாக எப்படி தெரியும்? எப்படி வாய்ப்பே இல்லை. எப்படி தெரியும்? ஹவு கேன் ஷீ நோ? எப்படி தெரியும்? அந்த பாஸ்டர் பாவம் பயந்து, பாஸ்டர்மா நீங்கள் பேசுங்க. அது நான் சொன்ன கர்த்தர் பேசுகிறாரு பாஸ்டர், உங்களுக்கும் சேர்த்து பேசுகிறாரு, வாங்கிக்கின்னு போங்க. இன்னொரு வாட்டி என்னை கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலனாலும் எனக்கு அது பரவாயில்ல. இன்றைக்கி கூப்பிட்டதை நான் இம்பேக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான். அன்றைக்கி வந்தது பாருங்கள் அந்த சபையில் பிரேக் த்ரூ. இன்னைக்கு வரைக்கும் அந்த டிவிஷனை கர்த்தர் மாற்றி போட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அப்படி தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட வேண்டும்.
It has to be spoken with all authority and power, because God's word has got the power and authority. மரணத்தை ஜெயிக்கிற வார்த்தை. ஆமென். பாதாளத்தை ஜெயிக்கிற வார்த்தை, நம்ம ஜீவனை கொடுத்த வார்த்தை. இதை பிரசங்கிக்காமல் இருப்பது எப்படி? ஆமென். இன்னைக்கு ஒன்று சொல்லுங்க, I will keep celebrating. I will keep celebrating. No matter what, Lord, I will keep celebrating. யார் என் கூட வந்தாலும் வரலனாலும், யார் சொன்னாலும் சொல்லலனாலும், யார் என்ன செய்தாலும், இந்த அன்பில் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த அன்பில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பாருங்க, எது தெரியுமா ப்ராப்ளமு? சரீரத்தில் ஆண்டவரை தேடுறது இல்லை என்றால், உலகத்தில் கூட பாருங்கள், சரீரத்தில் தேடுறது ஒரு விதம், சரீரம் நமக்கு தேவைதான். நான் ஆத்மாவில் தேடுறது, ஆவியில் தேடுறது வேற விதம். There is a difference. There is a difference how you seek God. There is a difference how you seek God. மந்தமாக இருக்குதா இன்னைக்கு? இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன், ஜீசஸ் நேம். எத்தனை நாட்கள் நம்ம இப்படியே உட்காந்துருக்க போகிறோம்? இம்பேக்ட் பண்ணாமல் எத்தனை நாட்கள் இருக்க போகிறோம்? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம் உங்கள் மேலெல்லாம் வந்து அமருவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவாராக. நீங்க போகிற வருகிற இடங்களிலே உங்க பாஸை நீங்க இம்பாக்ட் பண்ணணும், உன் ஃப்ரெண்டை நீ இம்பாக்ட் பண்ணணும், உன் பக்கத்து வீட்டுக்காரர்களை நீங்க இம்பாக்ட் பண்ணணும். நீ போயிருக்கிற ஸ்தலங்கள் எல்லாம் இம்பாக்ட்ஃபுல்லா பரலோகத்துக்கு நீ மாறணும். பரலோகத்துக்கு நீ எப்படி மாறணும்? பரலோகத்துக்கு நீ எப்படி மாறணும்? நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டுக்கு வர ஸ்விக்கியாக இருக்கட்டும், குக்கியாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன ஆகணும்? இம்பேக்ட் ஆகாமல் போயிடக்கூடாது. ஆண்டவர், இஃப் தே ஸ்டெப் மை த்ரெஷ்ஹோல்ட், என் வீடு நீங்கள் எனக்கு கொடுத்தது, இது என்னுடைய டெரிட்டரி, என் டெரிட்டரிக்குள்ளே வந்து அவர்கள் தேவனை அறியாமல் போய்விடக்கூடாது. ஆண்டவரை, என் டெரிட்டரியில் வந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தொடப்படாமல் போய்விடக்கூடாது. எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு சபதம் எடுங்க. உலகத்தில் எதுக்கெல்லாம் சபதம் எடுக்கிறாங்க? சாவர வரைக்கும் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ. இது என்ன சபதம்? இவங்க எடுத்த சபதம் எல்லாமே புள்ளைய கூப்பிட்டு சொல்லுவாங்க, புள்ளைய கூப்பிட்டு சொல்லுவாங்க, சாவர வரைக்கும் ऐसा भी शपथ लेते हैं लोग, मेरा जिंदगी भर मैं नहीं क्या करूँगी, तुझसे हम तेरा चेहरा तक मैं नहीं देखूंगी, मेरा सामने तक तू नहीं आना, मेरा शौक को भी तू नहीं देखना. என்னங்க எவ்வளோ பெரிய சபதம் எடுக்கிறாங்க தெரியுமா? அப்படி அது மாத்திரம் இல்லை, அங்கேயே விட மாட்டாங்க. they won't live with that. they will hold on to their children. அவங்க அந்த பையன் ஒன்றுமே தெரியாமல், நான் சொல்கிறேன் இன்னைக்கு பசங்க வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அது உங்களோட போட்டோம். பசங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறது? என்ன பண்ண, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சபதம் எடுத்திருக்கிறேன், நீ என்ன பண்ணக்கூடாது? சொல்கிறேன் மகன், சொல்கிறேன் பாரு, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அவங்கள பார்க்கக்கூடாது. என்ன காரணத்தை கொண்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது? அவங்கக்கிட்ட அவங்க முகத்தை கூட நீ பார்க்கக்கூடாது. இவங்க எடுத்தாங்களாம் ஏதோ ஒரு வைராக்கியத்தில், அதை எப்படி பாஸ் பண்ணுறாங்க பாருங்க. தேவ பிள்ளைகளை அப்படி செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? ஐயோ சத்தியம் விளங்குதாங்க இன்னைக்கு. In Jesus' name, let that be broken from your lives. எந்த சபதங்கள் உங்க பேர்ல வைத்திருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், இன்னைக்கு அது இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு கடிந்து கொள்ளப்பட்டு கட்டப்பட்டு விலகுவதாக. Let it be loosened in Jesus' name. நேரத்தில் அவங்க சபதம் எடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதுவும் என்ன பண்ணுது? அவங்க அப்பாவுக்கு மேலே அது முறைக்குது. அவங்க அப்பாவுக்கு மேலே அவங்க அப்பா வச்சு அப்பப்போ சிரிச்சார். நான் சொல்கிறேன் பாருங்க, ட்ராவல் அவங்க அப்பா வச்சு அப்பப்போ எங்கேயோ பார்த்தாலும் அட்லீஸ்ட் சிரிச்சார். ஆனால் இது என்ன பண்ணுது? என்னன்னா அப்பா என்ன சொல்லிட்டாரு, அவங்க போயிடுவாங்க. ஆனால் கூட இதுக்கு என்ன இருக்காது? தயவு செய்து அப்படியோட வித்துகளை விதைக்காதீங்க, விதைக்காதீங்க இயேசுவின் நாமத்தினால. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். டோன்ட் பிளான்ட் such seeds in Jesus' name. Don't plant such seeds. Those are seeds of enmity. Those are seeds of enmity which will, it can never be removed. அது யாராலையும் எடுக்க முடியாது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. Okay, I'm done. I know you're all done. இன்னைக்கு சொல்லலாமா? கற்றுக்கொண்ட காரியத்துக்காக நன்றி சொல்லலாமா? I will not be sold for Saul.
நான் யாருக்கு சேல் ஆக மாட்டேன்? ஐ வில் நாட் பி சோல்ட். சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாயை விரைவாய் நிரப்புவார். ஐ வில் நாட் பி சோல்ட் பை சால். ஐ கேன் நாட் பி enslaved by Saul. The Goliath cannot henceforth tell me that I belong to Saul. டேவிடை பார்க்கும்போது தான் வித்தியாசங்கள் வரும். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், ஐ வில் செலிப்ரேட் ஹிம் சோலோ. ஐ வில் செலிப்ரேட் ஹிம் சோலோ. சொல்லுங்களேன், இன்னைக்கு சொல்லுங்களாம்மா, ஐ வில் செலிப்ரேட் சோலோ. சோலோவாக நான் செலிப்ரேட் பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும்னு காத்திருக்க மாட்டேன். ஆண்டவரே, இனிமேல் எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ சோலோவா சோல்ஃபுல்லாக சுத்தமாக அவருக்கு என்ன ஒப்பு கொடுத்து சோலோவா போகிறேன். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உன் கட்டுகள் உடைக்கப்பட்டது. இன்றிலிருந்து நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவனுடைய வெளிச்சமாய் கர்த்தர் உன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மூன்றாவதாக இம்பேக்ட் பண்ணணும். இம்பேக்ட் பண்ணுவேன் ஆண்டவரே. இன்றிலிருந்து இம்பேக்ட் பண்ணுகிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படுவதாக. ஐ எம் கோயிங் டு. இது வரைக்கும் இம்பேக்ட் பண்ணல. என் மூஞ்சியை பார்த்து அவர் ஆண்டவரை துதிக்கலாமா வேணுமான்னு நினச்சாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவங்களாச்சும் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை பார்த்த பிறகு அவங்களுக்கு வரணும்னு என்ன பரிதாபங்க இது, என்ன கொடுமை. சில பேர் இப்போல்லாம் இந்த லாங்குவேஜெல்லாம் நான் கற்றுட்டு வரேன். என்ன கொடுமை அப்பா இது. முதல்ல அவங்களா தானா கூட என்ன அழகான கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லையா நம்மளுது. அவங்க தானா கூட வந்துடுவாங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிஜமாக சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் எப்போவோ ஆண்டவர்கிட்ட வந்திருப்பேன், ஏன்னா எப்போவோ நான் வந்திருப்பேன், ஆனால் எதனாலன்னா இவங்க சோனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு வரணுன்னே தோணலை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. இன்றிலிருந்து என் வாழ்க்கைனால என் வார்த்தைனால அப்பா ஐ எம் கோயிங் டு இம்பேக்ட் பீப்புள் அரவுண்ட் மீ. இம்பேக்ட் பண்ணலாமா? காட் வில் கிவ் யூ. நீங்கள் நினைக்காதீங்க, ஐயோ அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடக்குதான், இப்போல்லாம் அப்படியே பிடிச்சி போட்டுடுறாங்களா. ஐயோ போடட்டுமே. உள்ளே போனால் கூட 4 பேரை இம்பேக்ட் தாங்க பண்ண போகிறோம். இங்கே உள்ளே செய்ய போகிறோம், இங்கே வெளியில் செய்கிறோம், அங்கே உள்ளே செய்கிறோம், இன்னும் தைரியமாக செய்கிறோம். அங்கேருந்து பிடிச்சி எங்கே போட முடியும்? அங்கேருந்து பிடிச்சி வரணுங்க அப்படியே தைரியம். அங்கே போட்ட அங்கேருந்து பிடிச்சி நீ எங்கே போடுவேன்? இவனை எங்கே போட்டாலும் பவுல் அப்படி தான் செஞ்சாங்க. இவனை எங்கே போட்டாலும் தானியேல் அப்படி தான் செஞ்சாங்க. என்ன போட்டாலும் சொல்லுங்க, எங்கே போட்டாலும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், தமிழில் நல்லா தானே இருக்குது. அப்போ சொல்லுங்க, எங்கே போனாலும் ಆಮೇನ್ சொல்லுங்க. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು, ಎಂಥ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೋ, ಎಲ್ಲಿದ್ರು, ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೋ ನಾನು ಪ್ರಭಾವವನ್ನು ಬೀರುತ್ತಾ ಇರುತ್ತೇನೆ. ನನ್ನ ಪ್ರಭಾವವು ಕುಂದು ಹೋಗೋದಿಲ್ಲ, ನನ್ನ ಪ್ರಭಾವವು ತಗ್ಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಮೇ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್ ಇನ್ ಜೀಸಸ್ ನೇಮ್. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್.